நண்பன் படத்தில் உண்மையை நம்புறவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், பொய்யை நம்புறவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஹீரோ ஆல் இஸ் வெல் அப்படின்ற கருத்தை நம்புவான். ஆல் இஸ் வெல்னால் எல்லாமே நல்லது, வாழ்க்கையில் இன்பமும் நல்லது, துன்பமும் நல்லது, வெற்றியும் நல்லது, தோல்வியும் நல்லது, பெருமை நல்லது, அவமானமும் நல்லது. இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நல்லது தான். வாழ்க்கையில் கெட்டதுன்னே ஒன்று கிடையாது. படத்தில் காமெடியும் ஒருத்தர் இருப்பான். அவன் வாழ்க்கையே ரேஸ் அப்படின்ற பொய்யை நம்புவான். வாழ்க்கையே ரேஸ்னால் ரேஸில் ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, தோக்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஜெயிக்கிறது நல்லது, தோக்குறது கெட்டது. அதாவது இன்பம் நல்லது, துன்பம் கெட்டது, வெற்றி நல்லது, தோல்வி கெட்டது, மரியாதை நல்லது, அவமானம் கெட்டது. இந்த மாதிரி வாழ்க்கையில் நல்லது கெட்டது இருக்குது அப்படின்ற பொய்யை தான் காமெடி நம்புவான். ஹீரோ ஆல் இஸ் வெல் எல்லாமே நல்லது அப்படின்ற உண்மையை நம்புகிற ஆள். காமெடியை லைஃப் இஸ் ரேஸ், வாழ்க்கையில் நல்லது கெட்டது இருக்குது அப்படின்ற பொய்யை நம்புகிற ஆள். இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத படத்தில் காமிச்சிருப்பாங்க. காமெடியை பொய்யை நம்பினதுக்கு காரணம் என்னென்னா, பிரின்சிபல் வாழ்க்கையே ரேஸுன்னு சொல்லுவார். அதை அவன் எப்படியே கேள்வி கேட்காம நம்புவான். ஆனால் ஹீரோ தான் பிரின்சிபல் சொல்கிறத கேள்வி கேட்பான். இப்படி கேள்வி கேட்குறனால தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு பொய்யை நம்பி ஏமாறுறதுக்கு காரணமே அதை கேள்வி கேட்காம அப்படியே நம்புறது தான். உண்மையை தெரிஞ்சுக்கிறோன்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டால் தான் அது உண்மையிலே பொய்யா உண்மையான்னு தெரியும். கேள்வி கேட்காம அப்படியே ஒரு விஷயத்தை நம்புறனால தான் ஏமாறுறீங்க. அதே மாதிரி எல்லோரும் வாழ்க்கையில் இன்பம் நல்லது, துன்பம் கெட்டது அப்படின்ற பொய்யை நம்பினது காரணமே மனசு இன்பம் நல்லதுன்னு சொன்னோடனே அதை அப்படியே நம்பிட வேண்டியது, துன்பம் கெட்டது அப்படின்னு சொன்னோடனே அதை அப்படியே நம்பிட வேண்டியது. உண்மையிலேயே துன்பம் கெட்டதா இன்பம் நல்லதா அப்படின்றத யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில் ஏன் வருது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கணும். அப்படின்றத புரிஞ்சிருந்தா துன்பம் இன்பம் இது ரெண்டுமே ஒரு உணர்வு தான். இன்பம் நல்லது, துன்பம் கெட்டது அப்படின்றது ஒரு பொய்ன்றது புரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லோரும் இதை கேள்வி கேட்காம அப்படியே நம்புறீங்க. இன்பம் வந்தால் அது இன்பம் நல்லதுன்னு நம்ப வேண்டியது, துன்பம் வந்தால் துன்பம் கெட்டதுன்னு நம்ப வேண்டியது. இப்படி நம்புறனால தான் எல்லா பிரச்சனையுமே. இப்படி இன்பத்தை நல்லது, துன்பத்தை கெட்டதுன்னு நம்பின ஆரம்பித்தோடனே இன்பம் தர எல்லா விஷயங்களும் நல்லது, துன்பம் தர எல்லா விஷயங்களும் கெட்டதுன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ வாழ்க்கையில் பல நல்லது இருக்கிறதாகவும் பல கெட்டது இருக்கிறதாகவும் நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பொய்யை நம்புறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த பொய்யை நீங்கள் நம்பினது காரணம் கேள்வி கேட்காம அப்படியே நம்பினது தான். அதே மாதிரி வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறது தான் நல்லதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதையுமே கேள்வி கேட்கல. வாழ்க்கைனா என்ன, நல்லா வாழ்கிறதுனா என்ன அப்படின்றத புரிஞ்சு நல்லா வாழணுமா என்னென்னு முடிவு பண்ணல. நல்லா வாழ்கிறது நல்லது அப்படின்றது கேட்க நல்லா இருந்தோடனே அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி நல்லா வாழ்கிறது தான் நல்லதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. எந்த அளவுக்கு நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை கேவலமாக தான் போகும். வாழ்க்கையில் நல்லா வாழணும்னு நினைக்கிறதே ஒரு தப்பான விஷயம். வாழ்க்கை உண்மையிலே எப்பயுமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் கெட்டதுனே கிடையாது. அப்போ வாழ்க்கை எப்பயுமே நல்லா தான் இருந்துச்சு, எப்பயுமே நல்லா தான் இருக்குது, எப்பயுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்படி வாழ்க்கை எப்பயுமே நல்லா தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கும் போது நல்லா வாழணும்னே யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. படத்தில் காமெடியாக மாதிரி சொல்கிற விஷயத்த கேள்வியே கேட்காம அப்படியே நம்பாமல் ஹீரோ மாதிரி எல்லாத்தையும் கேள்வி கேட்டு நம்பியிருந்தீங்கன்னா இன்பம் நல்லது, நல்லா வாழ்கிறது முக்கியம், இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை நம்பி ஏமாந்துருக்க மாட்டீங்க. பொய்யை நம்புறவனோட மனசில் யார் மேலே அன்பே இருக்காது, எல்லாத்து மேலே வெறுப்பு தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் கெட்டதுன்னு ஒன்று இருக்கிறதா அவன் நம்புகிறான். அப்படி நம்பும்போது அவனுக்கு வாழ்க்கையே பிடிக்காது. ஏன்னா வாழ்க்கையில் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் வந்திருக்கும். அதே மாதிரி மற்றவங்க மேலே அன்பு இருக்காது. ஏன்னா கெட்டது இருக்குன்னு நம்புகிறான். இப்போ ஒரு அவமானம் கெட்டது நம்புகிறான்னா மற்றவங்க நம்மளுக்கு அவமானம் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். இப்படி மற்றவங்க மேலே பயம் இருக்கும்போது மற்றவங்க மேலே அன்பு இருக்காது. இப்படி வாழ்க்கையில் கெட்டது இருக்குது அப்படின்னு நம்புகிறவன் மற்றவங்கள பார்த்து பயப்படுவான், மற்றவங்க மேலே அன்பு செலுத்த மாட்டான். பொய்யை நம்புகிறவனுக்கு தான் மேலே அன்பு இருக்காது, தான் வாழ்க்கையே பிடிக்காது.
ஏதோ ஒரு நல்லதை அடையிறதுக்கு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு கூட நினைக்க மாட்டேன். எப்படி ரேஸில் ஓடுறவனுக்கு மற்றவங்க மேலே அன்பு இருக்காது. ஏன்னா மற்றவங்க மேலே அன்பு இருந்தால் மற்றவங்கள ஜெயிக்கணும்னே நினைக்க மாட்டான். தான் மேலே அன்பு இருக்காது. தான் மேலே அன்பு இருந்தால் அப்படி தன்னை ஓடி கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு அந்த ரேஸையுமே பிடிக்காது. ஏன்னா ரேஸில் என்ன நடக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது வலிக்கும். அதனால அந்த ரேஸையும் பிடிக்காது. அதே மாதிரி தான் பொய்யை நம்புகிறவனுக்கு அடுத்தாலையும் பிடிக்காது, தன்னைத்தானே பிடிக்காது. வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால் வாழ்க்கையும் பிடிக்காது. உண்மையை நம்புகிறவனுக்கு எல்லார் மேலே அன்பு இருக்கும். வாழ்க்கை மீதும் அன்பு செலுத்துவான். ஏன்னா வாழ்க்கையில் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் வரும். ரெண்டுமே நல்லதுன்னு நம்புறதுனால வாழ்க்கைன்றது அவனுக்கு பிடிக்கும். அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களையும் பிடிக்கும். சுற்றி இருக்கவங்க யாருமே அவனுக்கு கெடுதல் பண்ண முடியாது. ஏன்னா கெடுதல்னு ஒன்று இருக்கிறதாவே அவன் நினைக்க மாட்டான். அப்போ யாரை பார்த்தும் பயம் இருக்காது, எல்லார் மேலே அன்பு இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் கெட்டதுன்னே ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் தனக்கு பிடிச்சதை செய்வான். ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில் நல்லது தான். அப்போ எது செஞ்சாலும் அது பிடிச்ச விஷயந்தான். இப்படி உண்மையை நம்பும்போது எல்லார் மேலே அன்பு இருக்கும். அடுத்து பொய்யை நம்பும்போது மனசில் கோபம், ஆசை, வெறுப்புலாம் இருக்கும். ஏன்னா ஆசை எப்போ வரும்னா ஏதாவது ஒன்று நல்லது இருக்குது அப்படின்னு நம்பும்போது தான் ஆசை வரும். அதே மாதிரி கோபம் எப்போ வரும்னா ஏதாவது கெட்டதை எவனா செஞ்சுட்டா தான் கோபம் வரும். அதே மாதிரி பயமும் கெட்டது இருக்குது அப்படின்னு நம்பும்போது தான் வரும். இப்படி ஆசை, கோபம், வெறுப்பு இது எல்லாமே நல்லது கெட்டது இருக்குது அப்படின்னு நம்பும்போது தான் வரும். ஆனால் உண்மையை நம்புகிறவனுக்கு எந்த ஆசையுமே இருக்காது. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான். ஏதாவது 1-2 விஷயம் நல்லதுன்னு நினச்சா தான் அந்த விஷயத்து மேலெலாம் ஆசை வரும். எல்லாமே நல்லதுன்னு நம்பும்போது எது மேலேயும் ஆசை வராது. அதே மாதிரி எதை பார்த்தும் பயமும் வராது. ஏன்னா கெட்டது இருக்குன்னு நம்புனா தான் அது மேலே பயமே வரும். வாழ்க்கையில் எந்த கெட்டது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறப்ப எதை பார்த்தும் பயமும் இருக்காது. அதே மாதிரி கோபமும் வராது. ஏதாவது ஒரு கெட்டதாக மற்றவன் செஞ்சால் தான் அவன் மேலே கோபமே வரும். வாழ்க்கையில் கெட்டதுன்னே இல்லாதப்ப மற்றவன் நம்மளுக்கு கெடுதலே பண்ணிட முடியாது. அப்போ யார் மேலேயும் கோபமும் வராது. இப்படி பொய்யை நம்புகிறவன் மனசில் அன்பு இருக்காது. ஆசை, கோபம், வெறுப்பு இந்த மாதிரியான உணர்ச்சிகள் தான் இருக்கும். இதனால் அறிவு தெளிவாக வேலை செய்யாது. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டவனோட மனசில் அமைதி இருக்கும். அறிவு தெளிவாக வேலை செய்யும். இந்த படத்தில் ஹீரோ நல்லா அறிவாளியாக இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அடுத்து நல்லது கெட்டது இருக்குது அப்படின்ற பொய்யை நம்பும்போது அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க. அந்த நல்லதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த கெட்டதை பற்றியே தான் யோசிக்கணும். அந்த நல்லதை அடைகிறதுக்கும் கெட்டதுலேருந்தும் தப்பிக்கிறதுக்கும் தான் செயல்படணும், அதை பற்றி தான் யோசிக்கணும். இப்படி பொய்யை நம்பும்போது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அடிமையாயிடுவாங்க. அதுக்குள்ளே தான் வாழ்க்கையே போகும். ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது அப்படின்னு நம்பும்போது எதை வேணால் பண்ண முடியும், எதை பற்றி வேணால் யோசிக்க முடியும். ஏதோ ஒரு சில விஷயந்தான் முக்கியம்னு நினச்சி அதுக்குள்ளே வாழ்க்கையை முடிச்சிக்காம எல்லாத்தையும் பற்றி யோசிக்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்படி ஒரு சுதந்திரம் கிடைக்கும். பொய்யை நம்புகிறவன் நல்லதுன்னு நினைக்கிற விஷயத்தை அடைய தான் முயற்சி பண்ணுவேன். அதையும் கூட ஒழுங்காக பண்ண முடியாது. ஏன்னா அறிவு தெளிவாக வேலை செய்யாது. உண்மையை நம்பும்போது எதை வேணால் செய்ய முடியும், எதை செஞ்சாலும் தெளிவாக செய்ய முடியும். ஏன்னா அறிவு தெளிவாக வேலை செய்யும். இந்த படத்துலையும் காமெடியன் அவனோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசித்து அவனுக்காண்டி தான் செயலே படுவான். ஏன்னா அவனுக்கு அவன் மட்டும்தான் நல்லது. அதே மாதிரி படிக்கிறேன்ற பேரில் மனப்பாடம் பண்ணுறதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அதுதான் அவனுக்கு நல்லது. வேறு யாரை பற்றி யோசிக்க முடியாது, யாருக்கும் உதவி பண்ண முடியாது. இப்படி நல்லதுன்னு நினைக்கிற விஷயத்துக்கு அடிமையாகவே இருப்பான். ஆனால் ஹீரோ எல்லாத்தையும் பற்றி யோசிப்பான், எல்லாருக்கும் உதவி பண்ணுவான், இந்த மாதிரி பல விஷயங்களை செய்வான். இப்படி சுதந்திரமான ஆளாக இருப்பான். தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி அவனும் நல்லா இருப்பான், சுற்றி இருக்கவங்களையும் நல்லா வச்சுருப்பான். ஆனால் பொய்யை நம்புகிறவனுக்கு எந்த சுதந்திரமே இருக்காது. ரேஸில் ஓடுறவனுக்கு எந்த சுதந்திரமே இருக்காது. ரேஸில் ஓடுறவனுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், நிற்காமல் வேகமாக ஓடணும். நிற்க கூட சுதந்திரம் இருக்காது. இப்படி பொய்யை நம்புகிறவனால அவனுக்கே நல்லது செஞ்சுக்க முடியாது. அடுத்து இந்த படத்தில் ஹீரோவுக்கு மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் மனசில் கையை வச்சு ஆலி சொல்லு அப்படின்னு சொல்லுவான்.
ஏன்னா மனசு கஷ்டப்படுறதுக்கு காரணமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால மனசு கஷ்டப்படல. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு மனசு நம்புது, அதனால தான் அது கஷ்டப்படுது. ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை கிடையாது, இல்லாத பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்புறதுனால தான் மனசே கஷ்டப்படுது. ஹீரோ மனசில் கையை வச்சு ஆழி சொல் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக பிரச்சனை வெளியில் இல்லை, உள்ளே தான் இருக்குது, எல்லாமே நல்லது தான், வெளியில் ஒன்றும் கெட்டது நடக்கலை, இல்லாத கெட்டதை மனசு தான் கெட்டதாக கற்பனை பண்ணுது அப்படின்ற உண்மையாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறான். இப்படி மனசு கஷ்டப்படுறது காரணமே இல்லாத பிரச்சனையாக இருக்குன்னு நம்புறதுனால தான். அடுத்து அந்த படத்தில் காமெடியனோட மனசு கஷ்டப்படும், ஏன்னா அவனுக்கு ஒரு அவமானம் கிடச்சிரும். அப்போ ஹீரோ கூட சண்டைக்கு போவான். அப்போ ஹீரோ மனசில் கையை வச்சு ஆழி சொல்கிறா அப்படின்னு காமெடியனை பார்த்து சொல்லுவான். ஆனால் காமெடியன் அதெல்லாம் கேட்க மாட்டான், ஏதோ பிரச்சனை ஹீரோ தான் அப்படின்னு நினச்சிக்குவான். பிரச்சனை வெளியில் தான் இருக்குது, தனக்குள்ளே இல்லை அப்படின்னு நினச்சி ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி தன்னோட வாழ்க்கையை செலவு பண்ணுவான். ஹீரோவோட பெரிய ஆளாகி காமிக்கணும் அப்படின்னு வாழுவான். அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனை பற்றி கவலைப்படாமல் பழி வாங்கணுன்னே வாழுவான். இது மாதிரி தான் பிரச்சனை வெளியில் தான் இருக்குது அப்படின்ற பொய்யை நம்பும்போது எல்லாருமே பழி வாங்கிறதுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. துன்பம் பிரச்சனை, தோல்வி பிரச்சனை, வறுமை பிரச்சனை, இப்போ இதெல்லாம் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. ஆனால் மனசு கஷ்டப்படும் போது பிரச்சனை வெளியில் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது, பொய்யை நம்புறது தான் பிரச்சனை அப்படின்ற உண்மையை புரிஞ்சிக்கும் போது எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, எது மேலே வெறுப்பு வராது, பழி வாங்கணும்னு வாழ்க்கையை வாழாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு வாழ்க்கையை வாழுவீங்க. இப்படி மனசு கஷ்டப்படும் போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பிரச்சனை வெளியில் தான் இருக்குது அப்படின்ற பொய்யை நம்பலாம், இல்லை இல்லாத பிரச்சனை இருக்குதுன்னு கற்பனை பண்ணுறோம், எல்லாமே நல்லது தான் அப்படின்ற உண்மையை நம்பலாம். வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் அப்படின்ற உண்மையை நம்பும்போது நீங்களும் நல்லா வருவீங்க, எல்லாரையும் நல்லா வளர்க்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் கெட்டது இருக்குது அப்படின்ற பொய்யை நம்பும்போது உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு அடுத்தாலையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்வீங்க. இந்த சமூகத்தில் இருக்க பெரும்பாலான பேர் இந்த பொய்யை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கையில் நல்லது கெட்டது இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துலேயும் வைரஸ்ன்ற கேரக்டர் வரும், நல்லது கெட்டது இருக்குது அப்படின்ற பொய் தான் வைரஸ். படத்தில் வைரஸ் நல்லதுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பொய்யை சொல்லி வாழ்க்கையை கெடுப்பான். அதே மாதிரி தான் இந்த சமூகத்துலேயும் எல்லோரும் பொய்யை நம்புறதுக்கு காரணம் அரசியல்வாதிகள், பெற்றோர்கள், இவங்க எல்லாருமே நல்லதுக்கு தான் அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி வாழ்க்கையில் நல்லது கெட்டது இருக்குது அப்படின்ற பொய்யை பரப்பி விட்றாங்க. இதுதான் வைரஸ். இந்த பொய்யை இந்த சமூகம் தொடர்ந்து உங்கள் காதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் மனசும் நல்லது கெட்டது இருக்குன்ற பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சமூகமும் உங்கள் மனசும் தொடர்ந்து இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த வைரஸ் உங்கள் மூளையை பாதிச்சிருக்கு. எந்த அளவுக்கு இந்த வைரஸ் உங்கள் மூளையை பாதிக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை கேவலமாக மாறும்.